மூன்றாவது சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஹுப்புர் ரியாஸான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? பதவி ஆசை. இன்னைக்கு இந்த பதவி ஆசை சமூகத்துல யாரையும் விட்டு வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஆசை, தான் ஒரு தலைவராக மாறணும், தான் ஒரு நிர்வாகத்துக்கு வரணும். கண்ணியமானவர்களே, ஊர் 1000 குடும்பம் இருந்து 1000 பேரும் தலைவராக வர ஆரம்பிச்சா, 1000 பேரும் நிர்வாகத்துக்கு வர ஆரம்பிச்சா, இங்க மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும். கண்ணியமானவர்களே, அதனால நாங்க பதவிக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. ஒரு பயங்கரமான மோசமான விளைவுகள் உண்டுபடுத்தக்கூடிய விளைவுகளை மார்க்க அறிஞர்கள் விளக்கப்படுத்திருக்கிறார். இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா அந்த பதவி மோகம் எழுதுறாங்க. வரலாற்றுல உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்துல சொல்லுவாங்க வந்து முகம்மது அல் கானூன் சாலிஹ் சொல்லுவாங்க, இவர் தன்னுடைய பதவி போகும் என்பதை பயந்து தனக்கு பிறந்த மகனை கூட கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்ட வயிற்றுல பிறந்த, தண்ட உண்மட காலுடைய வயிற்றுல பிறந்த கிட்டத்தட்ட 19 சகோதரர்களை கொண்டு குமிச்சிருக்கிறாரு. ஏன்? தண்ட ஆட்சி வைக்கணும், தண்ட பதவி வைக்கணும், பதவி ஆசை. அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 27 பெண் குழந்தைகள், பெண்களை அவர் அப்படியே கொண்டு குவித்திருக்கிறார். இன்றைக்கும் இன்றைய ஜனாசாக்கள் அப்படியே நான் பார்க்கிறோம். உலகத்துல பகதாதுல ஒரு பகுதியில நினைக்கிறேன், அது அப்படியே பட்டியலிடப்பட்டு எழுதி அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்து வரலாறாக. ஏன்னா உட்பூர்வி ஆசை, பதவி ஆசை என்றது யாராக இருந்தாலும், தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய மகனோ, தன்னுடைய சகோதரர்களோ எல்லாத்தையும் கொண்டுட்டு சரி தான் பதவியில இருக்கணும் என்ற ஆசையை உண்டாக்கக்கூடிய சகோதரர்களே இந்த பயங்கரமான பொருள். அதனால நாங்க இந்த ஆசை வந்துட்டா பெரியமானவர்களே இங்க ஒத்துமை இருக்காது. அதுதான் நான் சொல்ல மாட்டேன். சமூகம் பிரியறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்